வலைக்கும் அஸ்ஸலாம். பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர்கள் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை. ஏன்னா நான் அவங்களுடைய பிள்ளை, அங்கேருந்தா வர்றேன். கற்பிக்கப்பட்டது, அது அடையாளம் காட்டப்பட்டது ஆபத்து. எப்படின்னா, ஒரு எளிய பின்னணியிலிருந்து ஒரு மகன் வர்றான். அவன் இந்தியன் திராவிடம் ரெண்டுக்கு எதிராக வர்றான். ஒரு இனச்சாவிலிருந்து, ஒரு இன அழிப்பிலிருந்து வெகுண்டு எழுந்து வர்றான். அவன் வெறியோடு வர்றான். அவனை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு நான் எழுப்பிய கேள்விகளுக்கு யாருக்கிட்டையுமே இங்கே பதில் இல்லை. அப்போ நான் தேர்தலை 2016ஆம் ஆண்டு தான் சந்திக்கிறேன், 10 தொடங்கி. அப்போ வரும்போது இவனை எப்படி சமாளிக்கிறதுனா, இங்கே அதிகாரத்தில் இருந்த கட்சி அது திராவிட முன்னேற்ற கழகம். அதை எதிர்த்து தான் எனக்கு சண்டை. அவங்க ஆட்சியில் தான் நான் அதிகமாக போரிட்டு 1.5 ஆண்டுகள் சிறைக்கு போனது உங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா என் இனத்தை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது திமுகங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத, நானே அதுக்கு சான்று. அதில் ஒன்றும் இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் இல்லை, நானே ரத்த சாட்சியாயிருக்கேன். அப்போ அந்த இடத்துல நான் எதிர்த்து அவர் பலமுறை என் குரலை நசுக்கிறதுக்கு வழி இல்லாமல் சிறையில் போட்டு இது பண்ணார். நான் அடங்கலை. வேறு வழி இல்லாமல் இனி வழியே இல்லை என்று இருந்த என் இடத்துக்கு நாமளே வழியாக மாறுவோம்னு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினேன். அப்போ ஒரே ஒரு விடுதலை தான் இருக்குது, அழித்து ஒழிக்கப்பட்ட இன மக்களுக்கு, உரிமை இழந்து அடிமையாக நிற்கிற மக்களுக்கு. அது அரசியல் விடுதலை தான். அப்போ எனக்கான அரசியலை நானே செய்வதுன்னு முடிவெடுத்தேன். என் தம்பி முடிவெடுத்தான், ஐயா முடிவெடுத்தார், என் தம்பிகள் முடிவெடுத்தான், எல்லாம் இணைஞ்சோம். எங்களுக்கு ஒன்று இருக்குது, எங்களை பிளந்து பிரிப்பது எது என்கிற அரசியல் வரலாற்று அறிவே எங்களுக்கு இருக்கு. அப்போ எங்களை பிளந்து பிரிப்பது சாதி மத உணர்ச்சிகள் தான் எங்களை பிரித்து தன்னின பகையால் நாங்கள் தாழ்ந்து விழுந்தோம். இந்து என்று இருக்கும்போது இஸ்லாமிய தமிழன் இந்து தமிழனுக்கு வாக்கு செலுத்துவதில்லை, இஸ்லாமிய தமிழனுக்கு இந்து தமிழன் செலுத்துவதில்லை, 2 தமிழனுக்கும் கிறிஸ்தவ தமிழன் செலுத்துவதில்லை. இதனால் இதில் எந்த தமிழனும் வெல்வதில்லை, எழுவதில்லை, வாழ்வதில்லை. அங்கே சாதி தேவேந்திரருக்கு தேவரோ, தேவருக்கு தேவேந்திரரோ வாக்கு செலுத்துவதில்லை. இதனால் தமிழ் தேசிய இன மக்கள் அரசியல் அதிகாரமற்ற அடிமைகளாகவே வாழ்கிற சூழல் இருக்குது. இதனால என்ன ஆயிடுதுன்னா, இங்கே தன்னின பகை என்று நமது முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள். எதிரி எங்கும் இல்லை, புறப்பகை இல்லை, அகப்பகையால் நாங்கள் வீழ்ந்துட்டோம், தன்னின பகை. இப்போ இதை வரலாற்றின் போக்கிலே கற்றறிந்த இந்த தலைமுறை பிள்ளைகள் இதை உடைக்கணும். அப்படிங்கும்போது எங்களுக்கு முன்னத்தியராக என் உயிர் அண்ணன் பழனிபாபாய் இருந்தார். அவர் என்ன சொல்லிடுறாரு, பல ஆயிரக்கணக்கான மேடைகளில் அவர் பேசியிருப்பார். நீங்கள் பார்க்குறீங்க, என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று விழித்ததை என்னரும் தமிழ் மக்கள் என்று தான் பேசியிருப்பார்கள். அவர் தான். அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்து இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து விவாதிக்க முன்வைக்கும்போது எந்திரிச்சு ஒருத்தர் சொல்றாரு, அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி, அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் போது அவர் எந்திரிச்சு வர்றாரு, இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழி அதிகார மொழியாக வரணும்னா தமிழ் தான் வரணும். இதை தமிழ்தான் இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி. அதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாதுன்னு வாதத்தை முன்வைக்கிறாரு. அப்போது நேரு இஸ்லாம் என்றாலே உருது தான் நினச்சிட்டு இருந்தார். அவரு இஸ்லாம் என்றாலே உருது பேசும் மக்கள் தான் நினச்சிட்டு இருந்தாரு. என்ன சாஹிபு, நீங்க உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், தமிழை கேட்கிறீர்கள் என்று நேர தாத்தா பார்த்து கேட்க, தாத்தா எந்திரிச்சு மறுபடி இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழின்னு கேட்க. அடுத்த வார்த்தை இன்னும் உயிர்ப்பானது, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். இந்த 2 முன்னத்தி ஏறும் வளமும் இடதுமா நின்று என்னை வழிநடத்தி போகும்போது அவர் சொல்லிட்டாரு, என்னரும் மக்களே, சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள், தனிமைப்படுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் புரட்சியாளர் பழனிபாபா. எல்லாத்தையும் கற்று தெளிந்து, ஏன்னா 5000 ஆண்டுகளாக வாங்கின அடினால, வலி அதிகம்ங்கிறதுனால நல்ல படிப்பினை, என் முன்னத்தி ஏர்களினுடைய தடமாற்றம் இதையெல்லாம் படிப்பினையாகி புதிய வழித்தடத்தை போட்டு நாங்கள் இந்து அல்ல, இஸ்லாம் அல்ல, கிறிஸ்தவர் அல்ல, நாடார் அல்ல, கோணார் அல்ல, செட்டியார் அல்ல, தேவேந்தர் அல்ல, தேவர் பறையர் அல்ல, படையாச்சி இல்லை, இதெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல, மார்க்கம் நான் விரும்பி ஏற்றது. இஸ்லாத்தின் இடத்தில் வந்தது, நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், இஸ்லாமியன் நான் தமிழன் ஆகல. அதை நீங்க நல்லா அறிஞ்சுக்கணும். தமிழன் நான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறேன், கிறிஸ்தவன் நான் தமிழராகல.
தமிழன் நான் இந்துவாக ஆக்கப்பட்டேன், ஆனால் நான் இந்து இல்லை. அதை நீங்க நல்லா விளங்கணும். இதான் வரலாறு. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், இந்த தேவர் தேவேந்திரெல்லாம் என் குடி அடையாளம், ஆனால் எல்லாவற்றையும் கடந்து எனக்கு பெருமை மிக்க இணை அடையாளம் இருக்கு, அது நாங்கள் தமிழர்கள் என்று. இப்போ நீங்க என் தம்பி சைஃபுல்லா இஸ்லாம், அவன் அமெரிக்கா போனா ஹூ ஆர் யூன்னு கேட்பான். அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சே இஸ்லாம்னு. நான் சொல்றது விளங்குதா? அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சே இஸ்லாம்னு. அப்ப நீ யாருன்னு கேட்கிறான். நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் என்று பார்ப்பதற்கு. இவன் நான் தமிழன் என்றால், ஓ இவன் தமிழன். ஹூவாரி என்றால் நீ எந்த மொழியிலே பதில் சொல்கிறாய். ஐ ஆம் இங்கிலீஷ் தான், ஐ ஆம் நாட், ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு தான், ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது. நீங்க குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அவன் குரான் ஞானி, நான் இல்லை. அதனால அந்த சந்தேகத்தை என் தம்பியை சொல்லுவான். அப்ப அந்த இடத்துல நீங்களே பாருங்க, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தர்வீஸ் முழங்கல. என்னரும் தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் முழங்கினான். ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் தொடரும். பாங்கு சொல்லப்படுகிறது. எனவே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு பிறகு நிகழ்ச்சி தொடரும். அதை கேட்க நான் இன்று இருக்க மாட்டேன் என்று ரசூல் ஹம்சத் சொல்லலை. நாளை என் தாய்மொழி அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன்றான். அப்போ எது முதல்ல நான் மொழி தான். எங்கள் அண்ணன் பல 100 மேடையில் பேசியிருக்காரு. ஏய் மார்க்க நாங்கள் தான் இருந்தேன், மார்க்கம் தான் எனக்கிட்ட வந்தது, உன்னே மாதிரி ஆளே வந்தவன் இல்லை, நான் ஆள் இங்கே இருந்தவன். இன்னைக்கு நான் இந்துவா இருக்கேன், நாளைக்கு இஸ்லாமை ஏற்றுக்கலாம். அப்படி மாறியவன் நம்ம காலத்திலே இருக்கான், சமகாலத்தில். நீ இதெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் மாறி இருக்கலாம். இப்போ கண்ணு முன்னாடி மாறி நான் அன்பு சகோதரன் ஏஆர் ரஹ்மான், சொந்த அக்கா மகன் ஜிவி பிரகாஷ் இந்து, அவர் இஸ்லாம். உங்களுக்கு புரியுதுன்னு. எங்க அப்பா இளையராஜா இந்து, என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான். இதை பேசுறதுனாலதான் நாம் தமிழர் கட்சியை வலிக்குது, அவங்களுக்கு வலிக்குது. அதனால நான் என்ன கேள்வி கேட்டுட்டேன் அப்படின்னா, எங்க அப்பா பெரும்பான்மை, நான் இஸ்லாத்தை ஏற்றதுனால சிறுபான்மைனா ஏடா செருப்பா ஆடுறான்னு தோணுதா இல்லையா? இங்க வாயா, இங்க வாயா, நீ என்னை சிறுபான்மை என்று சொல்லுகிற நீ யார்? இஸ்லாம் சிறுபான்மை, கிறிஸ்தவன் சிறுபான்மை, நான் ஏத்துக்கிறேன். நீ யாருன்னு சொல்லு. எதை வச்சு எம்ஜிஆர் பெரும்பான்மை, எதை வச்சு ஜெயலலிதா பெரும்பான்மை, எதை வச்சு கருணாநிதி பெரும்பான்மை, எதை வச்சு ஸ்டாலின் பெரும்பான்மை, எதை வச்சு தம்பி உதயநிதி பெரும்பான்மை? கேள்வி பதிலாற்ற இருக்கு. நீ எதை வச்சு? நீ சார்ந்து இருக்கிற மதம் இந்து, அந்த மதம் பெரும்பான்மைன்னு நீ சொல்ற. நீ மதவாதத்துக்கு எதிராக இருக்கேன்னு பேசுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு பேர். அப்ப நீ உலகெங்குமே மானுடனை மொழி இனத்தை வைத்து தான் மதிப்பிடுதே ஒழிய மதத்தை வைத்து இல்லை. அப்படின்னால் அரபியால இத்தனை நாடு ஏன் வந்ததுன்னு கேள்வி இருக்கா? உனக்கு பதில் இருக்கா? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனதற்கு காரணம் ஓர் இறை, ஏக இறைவன் அல்லாஹ், வழி ஒரே வழி, நபிகள் நாயகத்தின் மொழி, நபிகள் நாயகத்தின் மொழி, அதுவே எங்கள் வழி. இஸ்லாமா பிரிஞ்சு போனவர்கள் பாகிஸ்தான் எதற்காக பங்களாதேஷ் வந்தது என்ற வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால், அங்கே விடுதலை பெற்று போன உடனே முகமது அலி ஜின்னா உருது ஆட்சி மொழி என்ற கோட்பாட்டை முன்வைக்க
டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மான் அவன் நண்பனும் என் தாய்மொழி என்ன ஆனதுங்கிற எதிர்ப்புரட்சியை கிளப்பினான். அவன் தாய்மொழி வங்காளம், இது உருது. நீ உருது, நான் வங்காளி என்ற பிளவு, சண்டை, தனி நாடு. தாய் மொழியிலேயே பிறந்தது வங்காள தேசம் என்று. அப்போ மதமாக ஒன்றிணைய முடியவில்லை. இது வேறு, அது வேறு. அதனால் நீங்கள் இஸ்லாம் அரேபியர், இவர் இஸ்லாம் உருது, இவர் இஸ்லாம் இவர் சைனீஸில், சீனாலையும் இஸ்லாம் இருக்கான், எல்லா இதுலேயும் கொரியா எங்கே இருக்கான். ஆனால் மலேசியாவில் மிலாய் பேசிக்கிட்டு இஸ்லாம் இருக்கான். நீ மிலாய், நீ சைனீஸ், நீ அரேபியன், நீ உருது. ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், தமிழன். இதுதான், இந்த அடையாளம் தான் எங்களுது. இப்போ இந்த கோட்பாட்டு அடிப்படையில் பேசும்போது இவன் வேற எதையோல கற்பிக்கிறான். இவன் பக்கத்தில் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர் திரண்டுட்டா 18-20 விழுக்காடு வாக்கு. புரியுதா உங்களுக்கு? 18-20 விழுக்காடு வாக்கை தன்னுடைய அடித்தளமாக வைத்து பல ஆண்டுகளாக கட்டடத்தை கட்டி அந்த அதிகார அரியணையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் பதறுகிறார்கள். அப்போ சீமானுக்கு இஸ்லாமிய கருத்தொரு மக்கள் போக விடாமல் தடுக்கணும்னா என்ன வழினா பிஜேபின்னு பிடிஎம்னு போட்டான். நான் ஏண்டாடே பைத்தியக்கார பயல, சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் ஆத்திரத்தில் சொன்னேன். என் வீட்டில் சுவிட்சை போட்டால் என் வீட்டில் தான் லைட் எரியும் பைத்தியக்கார போல, எனக்கு போட்டால் பிஜேபி எப்படா வரும்? பிஜேபிக்கு போடாதீர்கள் என்று சொல்ல உனக்கு துணிவில்லை, சீமானுக்கு போடாதீர்கள், சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் சொல்லி, அது நம்ம மக்களுக்கு தான் தெரியுமில்ல உங்களுக்கு, அதை நம்பிட்டு போட்டாங்க. பிறகு பி டீம்னே கட்டமைத்தார்கள். திருப்பி எனக்கு இதை வழி தெரியல, நான் பி டீம் தான்ட்டேன். ஏ டீம் யாருன்னு கேட்டேன். ஏ டீம் யாரு? அதான் திமுக. இப்ப விட்டுருக்காங்க, ஏன்னா நம்மளை மெயின் டீம் ஆகிட்டான். ஏ டீம் யாரு? ஏ டீம் எப்படின்னு திமுக. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. குஜராத் கலவரத்தை திமுக ஆதரிச்சதா இல்லையா? இங்க இருக்கிற மூத்த பெரியவர்கள் சொல்லுங்க. பாராளுமன்ற தேர்தல்கள் பேசியது இருக்குதா இல்லையா? குஜராத் கலவரத்தை ஒரு மாநில பிரச்சனை என்று கருணாநிதி அவர்கள் அறிக்கை விட்டது இருக்கா இல்லையா? அது அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பேசியது இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா சொல்லுங்க. சரி, அதை விடுங்க, இப்போதைக்கு பேசுவோம். இப்போ ஆபரேஷன் சிந்தூரை இந்தியாவில் எதிர்த்து பேசின ஒரே ஒரு தலைவனை சொல்லுங்க, ஒரே ஒரு தலைவன், என்னை தவிர இந்த பாகிஸ்தான் இந்தது பகல்காமில் அந்த சுற்றுலா தலத்தில் தாக்குதல் நடத்துவரை நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு கேட்டது யாராவது இருக்காங்களா? என் பேச்சுகள் இருக்கு, அறிக்கை இருக்கு, என்னுடைய கேள்விகள் இருக்கு, பத்திரிகையாளர் சந்திப்புலாம் கேட்டு பாருங்க. ஆனால் ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து முதலாக இந்தியாவில் பல மாநிலங்களை பாரதிய ஜனதாவே ஆளுது. எந்த மாநில பாரதிய ஜனதா முதல்வரும் நடத்தாத பேரணியை அந்த ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தான் மக்கள் மீது தொடுக்கப்பட்ட போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஒரே பெருந்தகை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான். அந்த ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து உலக நாடுகளை போய் ஜஸ்டிஃபை பண்ணி எங்கள் நாட்டை பாதுகாக்க எங்களுக்கு இதை தவிர வேற வழி இல்லை என்று ரஷ்யாவில் பேசிய பெருமகள் நம்முடைய அம்மையார் கனிமொழி தான். யார் இப்போ யார் பிஜேபி பி டீமு ஏ டீமு? இலக்கணேசன் ஐயா இறந்துட்டார். நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி, அந்த அவர் கட்சியினுடைய மூத்த தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், நாகாலாந்தினுடைய ஆளுநர், அதுக்கு மரியாதை செலுத்தலாம். அந்த கட்சியினுடைய அமைச்சர் எல் முருகனை மலர் வளைய வைங்க என் சார்பா. இல்லை அந்த கட்சியின் மாநில தலைவர் மாமா நயினார் நாகேந்திரன் மதிப்பிற்குரிய அவர்கள்ட்ட கொடுத்து என் சார்பாக மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்க. இல்லை அவங்களுடைய ஆளுநர் RN ரவி ஐயாட்ட கொடுத்து நீங்கள் மலர் வளையத்தை செலுத்துங்க. பிறகு எதிர்கட்சி தலைவர் அவங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவர் ஐயா எடப்பாடிக்கிட்டு கொடுத்து என் சார்பான மரியாதையை செலுத்துங்க. ஐயா மூப்பனார் அவர்களினுடைய நினைவு நாளுக்கு வந்து வணக்கம் செலுத்திய அம்மையா நிர்மலா சீதாராமன் நாட்டின் நிதியமைச்சர்கிட்ட கொடுத்து நீங்கள் உங்கள் ஊர் தானே போய் அவருக்கு ஒரு வணக்கத்தை என் சார்பாக ஒரு மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்க. இவ்வளவு வாய்ப்பு இருக்கும்போது என் சார்பான வணக்கத்தை ஸ்டாலின் அவர்களை நீங்கள் செலுத்துங்கன்னு மலர் வளையத்தை அவர்கிட்ட கொடுத்தா இங்கே நெருக்கமாக இருக்கிறது யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ யார் பி டீமு? அவர் நம்ம தான் பி டீமு, அவர் ஏ டீம். இதை இந்த பொய்யான பரப்புரைகளை சிறு பிள்ளைகள் நம்மளால், ஊடக வலிமையற்ற பொருளாதார வலிமையற்ற நம்மளால் உடைக்க முடியல. ஏற்கனவே அதிகாரத்திருந்த அவர்கள் ஊடக வலிமை வச்சு திரும்ப அதையே பேசி அதை கட்டமைத்தார்கள். அதனால் என்னரும் இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்கள் வந்து இது பி டீம்னு. அப்ப இந்த பிள்ளைகள் நாங்கள்
இங்கே பாருங்க, பழனி பாபாங்கிற பெருநெருப்புக்கு பிறந்த பிள்ளைகள் நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோம்? நிலத்தின் மீது நீ குப்பையை கொட்டி மூடலாம், நெருப்பின் மீது குப்பையை கொட்டி மூட முடியாது. நாங்கள் நெருப்பு, அதனால் இந்த குப்பைகளை பொசுக்கி பொசுக்கி மேலே எழுகிறோம். அதில் ஒரு துளி நெருப்பு தான் இந்த கூட்டம். பொசுக்கிறோம் பாரு. இப்போ நீ கேட்கும்போது தெளிவு வரும் அப்படின்னு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி. இதை சொல்லி சொல்லி தான் இஸ்லாமிய மக்களிடத்தில், வேற இஸ்லாமிய மக்களுக்கு நான் செஞ்சது என்ன? எங்கள் அப்பா பாஷா அப்பா இறந்ததுக்கு நேரில் போய் வணக்கம் செலுத்தின ஒரே அரசியல் தலைமை நான் தான் இருக்கேன். யாராவது சொல்லு. உடனே அண்ணாமலை வந்து இஸ்லாமிய மக்களின் ஓட்டுக்குன்னு, டே ஒரு ஓட்டு கூட போடலடா, நீ ஓட்டுக்காக நான் நிற்கிறதா இருந்தா என்ன சொல்லுங்கடா அப்படி. இப்போ எங்க மக்களின் ஓட்ட புறம் வாங்கினவே ஒரு மாலையை வச்சு வணக்கம் செலுத்த வரல. அவரை எப்படி அப்பான்னு சொல்லிட்டேன்? அப்பான்னு தானே நான் கூப்பிட்டு வளர்ந்துருக்கேன். அப்பாவை அப்பான்னு சொல்லாமல் வேற எப்படி சொல்றது? என் தம்பியை வாப்பான்னு சொல்லுவாங்க, நான் கூப்பிடலைன்னா தப்பா போயிடும். நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அது ஒரு சும்மா அதெல்லாம். இங்கே பாருங்க, உட்காருங்க. நான் படித்தது வளர்ந்தது இளையாங்குடி புதூரில் இருக்கிற முறை முஸ்லீம் யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் என் சொந்தக்காரன். இது புரியுதா உங்களுக்கு? எங்களுடைய சொந்தக்கார மைத்துனர்கள் தான் நாங்கள். எனக்கு ரத்த உறவு இருக்கு. அதனால ஆனாலும் அவன் என்ன நினைக்கிறான், நான் இவனை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த 18 விழுக்காடு 20 விழுக்காடு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னா அவனுடைய கோட்டை சரிஞ்சிருது. அதனால தான் நான் அந்த கோட்டையை சரிக்காமல் விடக்கூடாதுங்கிறதான் எங்கள் ஐயா சொன்னாங்க, திராவிட துரோகிகளை ஒழிக்கணும்டா அப்படின்னு. அதுக்கு தான் இந்த வேலை செய்கிறோம்.